புக்குங்க சார், என்ட்ரி போடணும். உங்க புக். என்ன ஞாபகம் இருக்கா? ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டேன்ல. சத்தியசோதனை புக் இருக்கா? உங்களை யார் இங்க வர சொன்னது? இது காலேஜ் லைப்ரரி. நான் வேணா அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்து காட்டுறேன். நான் இந்த காலேஜில் ஏற்கனவே லெக்சரர் வேலைக்கு சேர்ந்தாச்சு. சத்தியசோதனை புக்கு கேட்டனே. நீங்க இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? நீ எங்க இருக்கியோ அங்கதானே நான் இருக்கணும். நீ இந்த காலேஜுக்கு வந்தேன், நான் லெக்சரரா சேர்ந்தேன். நீ ஏதாவது ஆபீஸுக்கு போனா நாங்க அக்கௌண்டண்டா விடுவேன். நீ ஏதாவது ஆஸ்பத்திரியில் நர்ஸா சேர்ந்தா நாங்க பேஷண்டா வந்து படுத்துக்குவேன். நீ ரோட்ல பிச்சை எடுத்தா பக்கத்துல நான் புத் பாலிஷ் போடுவேன். சத்தியசோதனை புக்கு கிடைக்கவே கிடைக்காதா? நீங்க லெக்சரர், நான் இந்த லைப்ரரி கிளர்க். நம்ம ஒரு முறை அதோட இருக்கட்டும். சத்தியசோதனை புக் இருக்கான்னு தேடி எடுத்துட்டு வாங்க, என்ட்ரி போட்டு தரேன். லெக்சரரா சேர்ந்ததுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கா? கொடுங்க, பார்க்கணும். முதல்ல இது கையில் எடுங்க. நான் என்ன செய்யறது? பாக்கெட்ல கை விட்டா முதல்ல இதுதான் வெளியில வருது. ரொம்ப பாரமா இருக்கு. எடுத்து கழுத்துல கட்டிக்கிறியா? எடுங்க. சரி. என்ன கிளம்பிட்டீங்க? சத்தியசோதனை இனிமேதான் ஆரம்பம். சத்தியசோதனை உனக்குத்தான். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அம்மா, அம்மா, நீங்க நினைக்கிறது கனவுலையும் நடக்காது. ஆமா, மணி 8 ஆயிடுச்சு. லைப்ரரி மூடணும். அது ஏமா கனவுலையும் நடக்காது? நீயா? மணி 8 ஆயிடுச்சா? ஆமாம்மா. சரி, லைப்ரரி மூடிக்க.
ராத்திரி நேரத்துல அதுவும் இந்த வழியா தனியா வரலாமா? உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்குமே. நான் செத்தா யாருக்கும் நஷ்டம் இல்ல. தூக்கம் போச்சுடி அம்மா அக்கா வேலைக்கு போயிட்டு வரேன். வெளியே எங்கேயும் போய் விளையாடக்கூடாது. இத பாருங்க, இந்த காம்பவுண்ட்ல யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. நான் வர்ற வரைக்கும் இந்த புக்கை படிச்சுக்கிட்டு நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். பத்துமா? என்னையா பொண்ணு இது? அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது. இந்த காலனியில யாருகிட்டயும் பேசுறது இல்ல. நானும் அந்த குழந்தைகளை துருவி துருவி கேட்டு பாக்குறேன். ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்குது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். எப்படியா 100 ஆம்பளைங்களால சாதிக்க முடியாதத ஒரு பொம்பளை சாதிப்பாயா? நம்ம பொண்டாட்டிங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க? கூப்பிடுவோம். பாப்பா, உங்களுக்கு எந்த ஊருமா? கோயம்புத்தூர். உங்களுக்கு அப்பா அம்மாவே கிடையாதா? கிடையாது. அப்பா இப்ப காலேஜுக்கு போச்சே, அது உங்க அக்கா தானே? ஆமா. உங்க சொந்த அக்காவா? சொந்தக்கான சொந்தக்கா. சொந்தக்கா இல்லைன்னா சொந்தக்கா இல்ல. ஆமாண்டா கண்ணு, நீ என்னம்மா சொல்ற? அக்காவோட அப்பாவும் எங்க அப்பாவும் ஒரே ஆளுதான். ஆனா எங்க அக்காவோட அம்மாவும் எங்க அம்மாவும் வேற வேற. ஐயே, என்ன ஒரே குழப்பமா இருக்க? ஏமா என்ன குழப்புதே? அக்கா வந்து முதல் பொண்டாட்டியோட பொண்ணு, நாங்க 3 பேரும் 2வது பொண்டாட்டியோட பிள்ளைங்க. இது கூட புரியலன்னா எங்கயாவது போய் முட்டிக்காங்க. குழந்தைங்களா, நீங்க யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, உங்க கதை என்னங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? பாவாண்டி, இவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி ஒண்ணுமே இல்ல போல இருக்கு. சொல்லிடுவோம். வேணாண்டா, அக்கா வந்து அடிக்கும். அக்கா கிட்ட இவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டீங்களா? அப்ப நான் கதையை சொல்றேன், நீ பேக்ரவுண்ட் மியூசிக் வாசி. ரெடி? உமாக்கா இல்ல உமாக்கா. அவங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எங்க அம்மாவை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பீ 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 டும் 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 டும். நாங்க ஒவ்வொருத்தரா பிறந்தோம். குவா 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 குவா. டேய், ஏன்டா 4 வாட்டி குவா குவாங்க? 3 குழந்தை பிறந்தது. எங்க கண்ணு முன்னாடியே எங்க அம்மா உமாக்காவை அடிக்கும், தீர்த்தும், உதைக்கும். வீட்டுல எல்லா வேலையும் அக்கா தான் செய்யணும். நேரத்துக்கு சோறு தண்ணி கிடையாது. அப்படி இருக்கும் போது ஒரு நாள், இதுக்கு என்னடி மியூசிக் கொடுக்கணும்? பிளாஷ்பேக் வளையம் கூட வந்து நிக்குமே. மாதவி, 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 இந்த கல்யாணத்துல எனக்கு கூட விருப்பம் இல்லடி. யாரையா ஓ அபிப்பிராயத்தை கேட்டது? ஏண்டி, என் பொண்ணுக்கு என்ன அழகுக்கு குறைச்சலா, படிப்புக்கு குறைச்சலா? அவளை ஏண்டி கேவலம் ஒரு கிழவனுக்கு போய் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற? யோ, நீ என்ன கல்யாணம் கட்டும்போது குமரனவா இருந்த? நீ என்ன 2ஆம் தரமா கட்டல? அப்ப இணைச்சுதோ? இப்ப உன் பொண்ண 2ஆம் தரம் கொடுக்கணும் ஒண்ணு கசக்குதாக்கும். சீக்கிரம் கோயிலுக்கு வந்து சேரியா? பாடி. அப்பா என்ன வந்துருங்க சித்தி, என்ன வந்துருங்க. அம்மா உமா, இனிமே நீ அந்த காதலை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. உங்க அம்மா போனப்புறம் ஒவ்வொரு நாளும் உனக்கு துன்பம் தான். என்ன மன்னிச்சிருமா. உன் சித்தி தான் உன்னை குடும்பப்படுத்தினாலே தவிர அவ குழந்தைங்க இல்ல. அவங்க உங்க அப்பாவுக்கு பிறந்தவங்க அம்மா, உங்க அப்பாவுக்கு பிறந்தவங்க. அவங்கள நீ கண்கலங்காம காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில தான் நான்